students, now you go to 10th standard max exercise 5.4 7th sum. A minus 3, 0, B 10, minus 2 and C 12, 3 are the vertex of triangle ABC. Find the equation of the altitude through A and B. Altitude through A and B. First of all, ஒரு triangle draw பண்ணிக்கோ. அதனோட vertex ஓட value எழுதிக்கோ. A, B, C value. Next, A through A வழியா ஒரு altitude draw பண்ணினா அந்த பாயிண்ட் D ன்னு வெச்சுக்கோ. B வழியா என்னன்னு E ன்னு நேம் வெச்சுக்கோ. சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, find the equation of the altitude through A. A வழியா போதில இந்த லைன், இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. சோ இப்போ நாம ஃபர்ஸ்ட் வந்து AD ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோ. இந்த டயகிராம்க்குள்ள AD perpendicular to BC. இத டயகிராமை தனியா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டேன்னா கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. A B C இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது எப்படி எழுதலாம்? AD perpendicular to BC. AD perpendicular to BC ன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம லாஸ்ட் சம்ல போட்டோம்ல, B யோட வேல்யூ இருக்கு, C யோட வேல்யூ இருக்கு. சோ 2 பாயிண்ட்ஸ் வச்சு ஸ்லோப்போட ஃபார்முலால அப்ளை பண்ணினா M1 கிடைக்கும். அப்ப இந்த 1 பாயிண்ட் இங்க இருக்கு, A ஓட பாயிண்ட் 1 பாயிண்ட் இருக்கு. சோ M1 இது பர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க. சோ M1 into M2 equal to -1ங்கிற ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா இந்த M2, இந்த இது வந்து M1, இது M2. ஓகேவா? சோ M2 இருக்கு, பாயிண்ட் இருக்கு. சோ ஸ்லோப் 1 இருக்கு, 1 பாயிண்ட். அப்ப y minus y1 equal to m x minus x1ங்கிற ஈக்குவேஷன்ல போட்டீங்கன்னா இந்த AD யோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நவ் இதே மாதிரி தான் BUக்கும் அதே மாதிரி தான் போட போறோம். ஓகேவா? நவ் AD perpendicular to BC, M1 into M2 equal to -1. இப்போ BCக்கு தான் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். ஸ்லோப் ஆஃப் ஃபார்முலா வந்து M1 வச்சுக்கோ, y2 minus y1 by x2 minus x1. இதை வந்து x1 y1 x2 y2 ன்னு வச்சுக்கோ. Now apply the value. y2 value 3 minus y1 value -2 by x2 value 12 minus x1 value 10. Now 3 minus into minus plus 2 by 12 minus 10 2. Now 3 plus 2 5 by 2. அப்ப M1 ஓட வேல்யூ 5 by 2. அப்ப ஸ்லோப் ஆஃப் AD M2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? பர்பெண்டிகுலர் ஃபார்முலால கொண்டே போடு. ஸ்லோப் ஆஃப் AD M2 ன்னு வெச்சுக்கோ. M1 into M2 equal to -1. M ஓட வேல்யூ அப்ளை பண்ணு. 5 by 2 into M2 equal to -1. M2 equal to -1 into இது ரெசிப்ரோக்கல்ல போகும்போது 2 by 5 ஆகும். So M2 equal to -2 by 5. Now you got the slope value. இப்போ M2 ஓட வேல்யூ, M ஓட வேல்யூ -2 by 5ம் பாயிண்ட்டும் இருக்கு. So the equation of the altitude through A வழியா போற ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதிக்கோ. y minus y1 equal to m x minus x1. y minus இது வந்து x1 வெச்சுக்கோ, இது y1 வெச்சுக்கோ. Now y minus y1 ஓட வேல்யூ 0 equal to m வேல்யூ -2 by 5, x minus x1 ஓட வேல்யூ என்ன -3. minus into minus plus 3. next இந்த 5 என்ன ஆகும்? இங்க ப்ராடக்டா கொண்டு வந்துரு. So 5y minus 0 equal to -2 x plus 3. இதை பைனாமியல் மல்டிபிள் பண்ணிக்கோ. Now 5 into y 5y equal to -2 into x minus 2x minus into plus minus 2 3s are 6. So இது நெகட்டிவ்ல இருக்கு, அதனால ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்டுக்கு மாத்தும் போது 2x plus 6 plus இது மைனஸ்ல இருக்கா, இது பிளஸ் ஆயிரும். இந்த plus 5y as it is எழுதிக்கோ, equal to 0. Now you got the required, இது வந்து என்ன, the equation of the altitude through A வழியா போற ஈக்குவேஷன் நம்ம இப்ப கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாரு, இதே சேம் டயகிராம்குள்ள இப்போ A கண்டுபிடிச்சோமா, அடுத்தது என்ன வந்து B வெளியே போறதுன்னு பார்த்தீங்கன்னா டயகிராம் மூலியமா நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ B வெளியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயகிராம் போட்டுக்கோ. ABC B வெளியா போட்டீங்கன்னா இது வந்து E. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க, ஏவோட வேல்யூ இருக்கு, ஏவோட வேல்யூ வந்து -3, 0, சியோட வேல்யூ 12, 3. ஃபர்ஸ்ட் சம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதை ஏஇ வந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கோ, அதை வந்து M1 வச்சுக்கோ. போன சம் செஞ்ச மாதிரியே தான். அப்போ பிஇயோட ஸ்லோப்பை வந்து M2ன்னு வச்சுக்கோ. பியோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ என்ன, 10, -2 இருக்கு. ஸோ 1 பாயிண்ட் M இருக்கு. ஸோ 1 பாயிண்ட் ஸ்லோப்போட ஃபார்முலால கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த பிஇயோட ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நவ் யூ கேன் ரைட் த பிஇ பர்பெண்டிகுலர் டு ஏசி. பர்பெண்டிகுலர் ஃபார்முலா M1 into M2 equal to -1. இப்போ ஏசிக்கு தான் ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன், அதை M1ன்னு வச்சுக்கோ.
சரி ஓகேவா. ஸ்லோப் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு ஃபார்முலாவுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோ. ஆல்ரெடி தெரியும் y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஆல்ரெடி ஃபார்முலா எழுதுனால ஒமிட் பண்ணிக்கோ. y2ஓட வேல்யூ என்ன, x1 y1 x2 y2. y2ஓட வேல்யூ 3 மைனஸ் y1ஓட வேல்யூ 0 டிவைடட் பை x2 வேல்யூ 12 மைனஸ் x1ஓட வேல்யூ மைனஸ் 3. 3 minus 0 3 by 12 minus into minus plus 3 equal to 3 12 plus 3 15. Now 3 by 15 வந்து 3 table cancel பண்ணா இது 1 time 15ல 5 time. m1 equal to 1 by 5. இப்போ BEக்கு வேணும். BE வந்து m2 தானே வச்சிருக்கோம் ஸ்லோப்பை. ஸோ ஸ்லோப் ஆஃப் BE வந்து m2னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கோ. m1 into m2 equal to minus 1. m1ஓட வேல்யூ என்ன 1 by 5 into m2 equal to minus 1. m2 equal to minus 1. இது reciprocal பண்ணும்போது 5 by 1 ஆகும். So minus 1 into 5 minus 5. minus 5 1ஆல் டிவைட் பண்ணினா minus 5 ஏதா கிடைக்கும். ஸ்லோ இப்போ m2 உனக்கு இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா, பாயிண்ட் ஸ்லோப் இருந்தாவே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கோ. y minus y1 equal to m x minus x1. இப்போ வந்து இதை வந்து x1 y1 இது ஸ்லோப்பு அப்ளை பண்ணினா y minus y1ஓட வேல்யூ minus 2 equal to m ஓட வேல்யூ minus 5 equal to x minus x1ஓட வேல்யூ 10. Now y minus into minus plus 2 equal to, now you do binomial, minus 5 into x minus 5x plus minus into minus plus 50. பாரு இது நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ரைட் சைடில் இருக்கிற லெஃப்ட்டுக்கு மாற்றும் போது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். ஸோ 5x minus 50 y plus 2 as it is you will write. y plus 2 வந்து as it is எழுதிக்கோ equal to 0. Now 5x plus y next minus 50 plus 2 வந்து minus 48 equal to 0. equation 2னு வச்சுக்கோ. இப்போ equation 1 and 2 வந்து recurred equation of the altitude through A and B. இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.